கஸ்தூரி. அம்மா 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 அப்பா வந்தாச்சா? வந்துட்டேன் செல்லம். எப்போ வந்தீங்கப்பா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. உங்களுக்காக வேண்டிக்கதான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அம்மா சொன்னாங்க. அது எப்படிப்பா? வேலை பார்த்தது போதும் எங்க கூடவே இருங்கன்னு சொன்ன உடனே யோசிக்காம விஆர்எஸ் வாங்கிட்டீங்க? யோசிக்காம இந்த முடிவு எடுக்கலாமா? நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தேன். சொந்த பந்தம் உறவு எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வாழ்ந்த வாழ்க்கை போதும் போதும்னு ஆயிடுச்சுமா. அதோட அம்மாவை நீ வற்புறுத்தினீங்கல்ல, நான் நிறைவேற்ற வேண்டிய கடமை வேற எனக்கு நிறைய இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தேன். I wish you happy retired life pa. Thank you da. இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க. இல்ல எனக்கு வேணாம், நான் கோவிலுக்கு போகும்போது தான் சாப்பிட்டு போனேன். இந்த காஃபி உனக்கு இல்லம்மா, இந்த வீட்ல இருக்கிற தம்பிக்கு. உங்க அப்பா மாடியில தங்க வச்சிருக்காரே அந்த தம்பிக்கு. ஆமாமா, மாடியில வேற ரூம் இருக்குல்ல, அதுல அந்த தம்பியை தங்கி இருக்க சொல்லியிருக்கேன். போ போய் காஃபி கொடுத்துட்டு வா அவருக்கு. என்னம்மா தயங்குற? எடுத்துட்டு போய் கொடு. அவர் கதையை நான் உனக்கு அப்புறமா விவரமா சொல்றேன். போ எடுத்துட்டு போ. நீ ஒன்னு அறிமுகப்படுத்திக்கணும்ல, கொடு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். என்னம்மா இங்கே நின்னுகிட்டு இருக்கிற? தம்பிக்கு காஃபி கொடு. வாங்கிக்க தம்பி. என்னோட ஒரே பொண்ணு பேரு நந்தினி. ஹலோ ஹலோ நந்தினி, ஒரு நிமிஷம். தம்பி நம்மளோட கெஸ்ட், அவருக்கு என்னென்ன தேவையோ நாம தான் கேட்டு அவருக்கு செய்யணும், புரியுதா? சரி. இரு இரு இரு, ஒரு நிமிஷம். தம்பி, மெடிடேஷன் யோகா எல்லாம் என் பொண்ணுக்கு நல்லா தெரியும். அவ ஒரு மெடிடேஷன் ஸ்கூல்ல டீச்சராவே இருந்திருக்கா. அம்மா, அவரை அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு இந்த மெடிடேஷன் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அவர் அதை தொடர்ச்சியா செய்யணும். அவருக்கு ஒன்னாலான உதவியெல்லாம் செய்யணும். ஓகேவா? ஓகேப்பா, பண்றேன். காபி சாப்பிடுங்க தம்பி.